Taste the Daily. சென்னையில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த தொழிலதிபர் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் சிக்கினார். பெசன்ட் நகரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் இளம் பெண்ணை காதலிப்பதாக அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் டேனியல் கூறியுள்ளார். ஆனால் அந்த பெண்ணோ தான் சினிமா உதவி இயக்குனர் ராஜ்குமார் என்பவரை காதலித்து வருவதாக கூறி டேனியலின் காதலை ஏற்க மறுத்துள்ளார். இதனால் ராஜ்குமார் மீது கோபம் கொண்ட டேனியல் அவரை காரில் கடத்திச் சென்று சரமாரியாக தாக்கியுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் இளம் பெண்ணுக்கு லவ் டார்ச்சர் கொடுத்த தொழிலதிபர் டேனியல் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களால் பெண்கள் அச்சமடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரியும் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த நிறுவன உரிமையாளர் சிக்கினார். காரைக்குடி கல்லூரி சாலையில் தனியார் மென்பொருள் நிறுவனத்தை நடத்தி வரும் டார்வின் ராஜ் என்பவர் அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் இளம் பெண் ஒருவருக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இதுகுறித்து அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் டார்வின் ராஜ் பிடிபட்டார். பாலியல் குற்றங்களை அப்பா ஸ்டாலின் துருப்பிடித்த இரும்பு கரத்தால் அடக்காமல் மாவட்டந்தோறும் ரோடு ஷோ என்ற பெயரில் போட்டோஷூட் நடத்துவது பெண்களை துயரத்தில் ஆழ்த்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் புத்தேரியில் 16 வயது சிறுமிக்கு தாயின் இரண்டாவது கணவர் பாலியல் தொந்தரவு அளித்தது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு நெல்லை மாவட்டம் நாச்சியாபுரத்தை சேர்ந்த இமானுவேல் என்பவரை புத்தேரி பகுதியைச் சேர்ந்த சுப்புலட்சுமி என்பவர் இரண்டாவது திருமணம் செய்தார். இந்த நிலையில் சுப்புலட்சுமியின் மகளான 16 வயது சிறுமிக்கு இமானுவேல் பாலியல் தொந்தரவு அளித்ததோடு கொலை மிரட்டலும் விடுத்ததாக தெரிகிறது. இதுகுறித்து நாகர்கோவில் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததில் நடவடிக்கை எடுக்காததோடு சிறுமியின் தாயார்தான் இதில் முதல் குற்றவாளி என மிரட்டி அனுப்பியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பாலியல் குற்றங்களுக்கான நடவடிக்கைகள் பாரபட்சமாகி வருவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். அம்மா வந்து வீட்டுல இல்லாதப்போ அந்த மாதிரி தப்பா நடந்துக்கிறது, அந்த மாதிரி அங்கே இங்க டச் பண்றது, அந்த மாதிரி பண்ணாங்க. அவன் வந்து எங்க அம்மாட்ட சொன்னேன் அப்படின்னா வந்து உன்னை வந்து நான் ஏதாவது கொன்றுவேன், ஆசிட் ஊத்திடுவேன் சொன்னா அப்படின்னு சொன்னான். அதனாலதான் நான் வந்து பயந்து வந்து சொல்லல. கையில கூட சூடு கூட போட்டிருக்கான். சொன்னா வந்து உன்னை ஏதாவது பண்ணிடுவேன் பாத்துக்கோ, நீ வந்து முடியாதுன்னு சொன்னதுக்கே நான் அந்த மாதிரி பண்ணேன், இதே நீ வந்து உங்க அம்மாட்ட போய் சொன்னா உங்க 2 பேரும் கொண்டு புதைச்சிருவேன், ஆசிட் ஊத்திடுவேன் அந்த மாதிரி சொல்லியிருக்கான். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அவலம் அரங்கேறியுள்ளது. தனது மகளை மரத்தடியில் அமர வைத்துவிட்டு தாய் விவசாய பணியில் ஈடுபட்ட போது சிறுமி மாயமானதாக கூறப்படுகிறது. அப்போது நந்தகோபால் என்பவர் சிறுமியை அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் போக்சோ வழக்கின் கீழ் நந்தகோபால் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் பெண் குழந்தைகள் வீட்டில் இருக்கக்கூட அச்சப்படும் சூழல் உருவாகி உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.